லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலர்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்கிறவர்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட வேத பகுதியில் நம்ம வாசிப்போம். யோபு 42 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். ஜோப் சாப்டர் 42 verse 2. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்ததை தடைப்படாது என்பது அறிந்திருக்கிறேன். ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்களா, என்னோட இந்த காரியம் நடக்கவில்லை, நீண்ட நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், நீண்ட நாட்களாக நான் காத்திருக்கிறேன், இந்த காரியம் இன்னும் நடக்கலே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலே, இந்த நன்மை எனக்கு கிடைக்கல என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன், உனக்காக எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் பிரச்சனைகள், உங்கள் சூழ்நிலைகள் எதிர்பாராமல் இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் எவ்வளோ பெருசாக இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிற தேவன், நீங்கள் நம்புகிற ஏசப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ இழப்புகள், சரீரத்தில் வியாதி, ஆனாலும் யோபுடைய விசுவாசத்தை பாருங்கள். யோபு கர்த்தரை பார்த்து சொல்கிறார், தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் அப்பா, நீங்கள் செய்ய நினைத்ததை ஒருவனை தடை பண்ண முடியாது. ஆமே. யாரெல்லாம் இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் ஏசப்பா மேலே இருக்க உங்கள் சூழ்நிலை கண்டு, உங்கள் பிரச்சனைகளை கண்டு, உங்கள் போராட்டங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதபடி யோபு எப்படி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு தான், யோபு கர்த்தரை எப்படி விசுவாசித்தானோ, நீங்களும் ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்ய வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஏசப்பா நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன், ஏசப்பா நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவன், ஏசப்பா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரோ, ஏசப்பா உங்களுக்கு என்ன நன்மை வைத்திருக்கிறாரோ அது ஒருவனை தடை செய்ய முடியாது. ஆனால் உங்கள் விசுவாசம் ஏசப்பா மேலே இருக்கணும், உங்கள் விசுவாசம் ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்பணும். யோபுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா துன்பங்கள், யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பலவிதமான பிரச்சனைகள், இழப்புகள், சரீரத்தில் வியாதி, ஆனால் யோபுடைய விசுவாசத்தை பாருங்கள். ஏசப்பா எனக்காக சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசித்தா, அவன் விசுவாசித்தபடி கர்த்தர் அவனுக்காக சகலத்தை செய்து முடித்தார். இதை பார்த்து கொண்டிருக்க என் கண்பான சகோதர சகோதரிகளை, உங்கள் பிரச்சனைகளை கண்டு, உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை கண்டு, உங்கள் தேவைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனப்பா, எனக்காக நீங்கள் யாவும் செய்து முடிக்கிற தேவன் ஏசப்பா. யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளில் கூட எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணுமோ ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் நீங்கள் வாக்கு கொடுத்தீர ஏசப்பா, நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் ஏசப்பா, எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன். இந்த வேலையை யாரெல்லாம் ஏசப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், வார்த்தையை அனுப்பி தேவன் என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக. இது வரைக்கும் நடக்காத காரியங்கள், வாய்க்காத காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்க செய்வீராகப்பா. என் ஜனங்களுக்கு நீர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறோம், என்ன நன்மைகளை வைத்திருக்கிறப்பா, எந்த மனுஷனும் அதை தடை செய்ய முடியாது. நீ சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று இந்த நாளில் ஏசப்பா உம்முடைய வார்த்தை அனுப்பி ஏசப்பா உம்முடைய மகிமை நீங்கள் வெளிப்படுத்த போதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.